பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட நபர்கள் என்பதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்டதான இன்னொரு நபரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, முதலாவதாக நாம் ஆதாமை குறித்தும், இரண்டாவதாக நாம் ஏவாளை குறித்தும், இன்றைக்கு மூன்றாவதாக நேற்றைய தினத்தில் மூன்றாவதாக காபிரியல் தூதனை குறித்தும் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட நாம் இன்னொரு நபரை குறித்து தியானிக்க போகிறோம். இவர் யார் என்று சொன்னால், இவரை குறித்து இதுவரைக்கும் நாம் தியானித்ததான நபர்கள் எல்லோருமே பழைய ஏற்பாட்டை மையமாக கொண்டவர்கள், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு மனுஷர்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மனுஷர்கள். இன்றைக்கு இப்பொழுது நாம் பார்க்க போகிற மனிதர் இவர் புதிய ஏற்பாட்டை சார்ந்தவர். அன்பானவர்களே, இவரை குறித்து நாம் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, இந்த இடத்துல சகரியா என்கிறதான ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து வசனம் சொல்லுகிறது. இந்த சகரியா என்கிறதான பிரதான ஆசாரியனை குறித்தும் அவருடைய மனைவியாகிய எலிசபெத்தை குறித்தும் பரிசுத்த வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது. அவர்கள் கர்த்தரிட்ட எல்லா கட்டளைகளின்படியும் அவர்கள் நடந்து கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த மனுஷனை குறித்து பரிசுத்த வேதாகம் சாட்சி கொடுக்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு குறை, அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அன்பானவருடைய பிள்ளைகளே, அந்த மனுஷன் பிள்ளைகளுக்காக அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் வசனத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் நிச்சயமாக ஜெபித்திருப்பார். ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், கவலைப்பட்டிருப்பாரு, எல்லாமே நடந்திருக்கும். ஆனாலும் எதிர்பார்த்து அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வயதாகிவிட்டது. எனக்கு அன்பார்த்தனுடைய பிள்ளைகளை, இருவரும் கணவன் மனைவியும் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே காபிரியல் தூதன் இவர் கர்த்தருடைய அந்த கூடாரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து அவரை பார்த்து சொல்லுகிறான், சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன்னுடைய மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடு. அவன் பிறப்பு நிமித்தமாக அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி, அன்பானவர்களே, சகரியாவுக்கு பிறக்க போகிறதான பிள்ளையை குறித்த தீர்க்க தரிசனத்தை நாம் இங்கே காபிரியல் தூதன் மூலமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவருடைய பிள்ளைகளே, நேற்று தினத்திலே நாம் தியானித்தோம். தானியேல், பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த தானியேலுக்கு காபிரியல் தூதன் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னார் என்று சொல்லி, இன்றைக்கு இங்க புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், சகரியாங்கிறதான பிரதான ஆசாரியனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை இந்த காபிரியல் தூதன் சொல்லுகிறான். இங்க நாம் பார்ப்பதற்கு யோவானுடைய பிறப்பை குறித்து தான் இங்க தீர்க்க தரிசனம் இருக்குது. இயேசுடைய பிறப்பை குறித்து ஒன்றுமே இங்க இல்லையே என்று சொல்லி நமக்கு நினைக்க தோன்றுகிறது. ஆனால் அன்பானவர்களே, நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யோவானுடைய பிறப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை மையமாக கொண்டது. யோவான் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறதான ஒரு அறிமுகத்தை இயேசுவுக்கு கொடுப்பதற்காகத்தான் யோவான் ஸ்நானன் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அன்பானவர்களே, தேவதூதன் சொல்லுகிறான், உனக்கு பிறக்க போகிற பிள்ளை இந்த வரப்போகிற மேசியாவை இந்த உலகத்திற்கு ரட்சகராக அறிமுகப்படுத்த போகிறான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைத்தான் நீ பெறப்போகிறாய் என்று சொல்லி இந்த சகரியாவுக்கு அவனுடைய மகனை குறித்த தீர்க்க தரிசனத்தோடு கூட இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து பிறக்க போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கூட இந்த காபிரியல் தூதன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு ஒரு பொறுப்பை தேவதூதன் சகரியாவின் சந்ததியினிடத்தில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன அது? உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது. கர்த்தர் உன்னுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. வரப்போகிற மேசியாவை நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். உன்னுடைய மகன் இந்த உலகத்திற்கு மேசியாவை அறிமுகப்படுத்த போகிறான் என்று சொல்லி ஒரு பொறுப்பை அன்பானவர்களே காபிரியல் தூதன் மூலமாக கர்த்தர் சகரியாவிடத்தில் ஒரு சந்ததி இடத்துல கொடுக்கிறார். அன்பானவர்களுடைய பிள்ளைகளே, இயேசு பிறக்க போகிறார் என்பது நற்செய்தி தான்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வருகிறவர். ஆனால் அதை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டியதான பொறுப்பு இன்றைக்கு உங்களையும் என்னையும் சார்ந்ததா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல வருஷங்களாய் காத்து கொண்டிருந்ததான சகரியாவினுடைய அன்பானவர்களே அவருடைய விருப்பங்கள், அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அன்பானவர்களே அந்த விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டது. யோவான் ஸ்நானனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் இடைவெளி இருக்குது. யோவான் ஸ்நானன் இயேசு பிறப்பதற்கு முன்பதாக 6 மாதங்களுக்கு முன்பதாக பிறந்தவர். ஆனால் அந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பே இயேசுவினுடைய பிறப்புக்காக தான் அது உண்டாக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே சகரியாவுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னு கேட்டா, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய ஜெபம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், அந்த மகன் இந்த உலக ரட்சகரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த போகிறான் என்கிறதான ஒரு காரியத்தை இந்த இடத்துல காபிரியல் தூதன் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இந்த உலகம் நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதலை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் என்னை குறித்து, என் பிறப்பை குறித்து, என்னுடைய அன்பை குறித்து நீதான் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நாம் அந்த பொறுப்பை சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் நமக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பை நாம் சரியாய் செய்வோமா? இயேசுவினுடைய அன்பை இந்த உலகத்திற்கு நாம் அறிவிப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிமையா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே தகப்பன் ஆண்டவரே நீர் பிறந்த பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை குறித்த ஒரு அறிமுகத்தை கொடுப்பதற்கான அந்த கிருபையை ஆண்டவர் யோவான் ஸ்நானனுக்கு நீர் கொடுத்தீர். இன்றைக்கு உம்முடைய பிறப்பை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய பொறுப்பை நீர் எங்களிடத்துல கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்ப எங்கள் விருப்பங்களை நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கிறீங்க. அதே நேரத்தில் ஆண்டவரே, உம்மை இந்த உலகத்திற்கு உம்முடைய அன்பை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அதை நாங்கள் சரியாய் செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி என்னென்ன ஜெபங்கள் ஏறெடுக்கிறார்களோ அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் கேட்கப்படட்டும். ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.